A block of mass 2 kg, அதான் small m, is placed on a plank of capital M. இதோடைய mass வந்து 10 kg, which is placed on the smooth horizontal plane. The word smooth horizontal plane ஒரு word வந்தாலே அங்க friction 0. That means இந்த surfaceல friction 0. Friction இல்ல. Okay. The coefficient of friction between the block and the plank கொடுத்தாச்சு. இதுக்கு இடையில இருக்க coefficient of friction. The horizontal force is applied on the plank. Then find the maximum value of force for which the plank moves. The plank started moving with the block. இப்போ இதுல இருக்க frictional force formula என்ன? Frictional force is equal to small m into or frictional force formula mu into mg. கவனிக்கணும். இதுதான் இது ஆக்ட் பண்ற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ அதனால இந்த பாடியில ஆக்சிலரேஷன் ஏ. அப்ப இந்த மேல இருக்க பாடி மட்டும் மூவ் ஆற ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மினிமம் ஆக்சிலரேஷன் இருக்கணும். அப்ப ஏ வில் பி ஈக்குவல் டு மியூ இன்டு ஜி. அப்ப ஆக்சில் மியூ எவ்வளவு? 1/3. ஜி வந்து என்ன? 10. அப்ப 10/3 தான் மினிமம் ஆக்சிலரேஷன். அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு மினிமம் ஆக்சிலரேஷன் வந்திருக்கணும். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்பவா இந்த ஆக்சிலரேஷன் இந்த மேல இருக்க பாடியை மட்டும் இழுக்காது, ரெண்டாவது பாடியை இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இங்க ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் ரெண்டு மாஸ் ஸ்மால் எம் பிளஸ் கேபிட்டல் எம் இன்டு ஏ. முடிஞ்சு போச்சு. ஸ்மால் எம் வந்து 2 kg, capital M வந்து 10 kg, acceleration 10/3, the 12 into 10/3, which is 4 times 40 Newton. என்ன தெரிஞ்சுக்கோ, minimum force required to pull it. ஏன்னா இங்க அப்போஸ் பண்ற acceleration ஈக்குவலா இருக்கும். அப்ப நீ இது acceleration இத சிம்பிளா மூவ் பண்ணணும். மினிமம் acceleration. ஏன்னா friction force is equal to A போட்டிருக்கோம். ரெண்டு ஈக்குவல் தான். ஆனா ஜஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம் this is the minimum acceleration for the top body to move. அதே acceleration தான் கீழே மூவ் பண்ணும். ஏன் சார்? ரெண்டு ஃபிரிக்ஷன் இருக்கு. அப்போ இதோட acceleration கண்டுபிடிச்சோம். அதே acceleration தான் கீழே அப்ளை பண்றோம். இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மினிமம் required force is 30 Newton.